தமிழ் தேசிய அரசியல் வந்து இந்த இந்த இடத்துல வந்து இங்க பெரிய கணக்க சந்திப்புகள் கலந்துரையாடல்கள் நடந்த ஒரு முக்கியமான வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். இந்த வீட்டை நாங்கள் வச்சிருக்கிறதுலே மிக முக்கியமான நோக்கம் வந்து பாரத பிரதமர் மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு அவர்களை தந்தை செல்வா அவர்கள் சந்தித்த வேளையில் எடுக்கப்பட்ட புகைப்படமாக இது இருக்கின்றது. தந்தை செல்வா அவர்கள், அதாவது அவர் ஈழத்து காந்தி என்றும் மூதறிஞர் என்றும் உலகோரால் போற்றப்பட்டவர். அதாவது அவர் முற்றிலும் காந்திய வழியிலே தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்து காந்திய வழியிலே வாழ்ந்தவர் என்றபடியால் அவர் ஈழத்து காந்தி என்று சொல்லப்படுவது முற்றிலும் பொருத்தம். அதேபோல் அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அறிஞராகவும் அரசியலுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய வரலாற்றை பற்றி சிந்தனை உள்ளவராகவும் வாழ்ந்தபடியால் அவர் ராஜாஜியை போன்று மூதறிஞர் என்று அழைக்கப்படுவதற்கும் முற்றிலும் பொருத்தமானவர் என்பதே எங்களுடைய கருத்து. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் தந்தை செல்வா அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது. தமிழகம் சென்ற தந்தை செல்வா அவர்கள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்த போது எடுத்துக்கொண்ட புகைப்படமாக இந்த புகைப்படம் இருக்கின்றது. கிழக்கு பக்கம் தான் தந்தை செல்வாவுடைய இது வந்து அவருடைய அலுவலகமாக அவர் பயன்படுத்தின அறை. அவர் பாவிச்ச புத்தகம் எல்லாம் இருக்கு. நான் அறிந்த வகையில் உங்களுக்கும் தந்தை செல்வா அவர்களுக்கும் நீண்ட நாட்களாக ஒரு உறவு இருந்தது. அத்தகைய உறவு வந்து எப்படி ஏற்பட்டது? முதல் நீங்கள் தந்தை செல்வா அவர்களை எங்கே சந்தித்தீர்கள்? தந்தை செல்வா அவர்களை நாங்கள் 1-2 திருத்த வேண்டி வந்தது. அத்தகைய ஒரு பெருமகனுடன் பல ஆண்டு காலம் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் அரிய வாய்ப்பு கிடைத்தது நாங்கள் செய்த ஒரு பெரும் பாக்கியம் என்றே நான் கருதுகின்றேன். சில கட்டட கலைஞர்கள் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, சில அந்த அம்சங்களை பார்த்துட்டு இது கிட்டத்தட்ட 200 வருட காலமாக இருக்கிற ஒரு வீடாக இத வந்து அவங்க சொல்றாங்க. அப்பாக்கள் அந்த அதாவது மணியகாருடைய அவங்களுடைய வீடாக இருந்திருக்குது. இலங்கையிலே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் மிக நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். வரலாறு உண்மையிலே 2300 வருடங்களுக்கு முந்தியது. அதாவது நாங்கள் இப்பொழுது சிங்கள மக்களை குறைவாக கூறுவதல்ல, ஆரம்பத்திலே ஒரே ஒரு இனம்தான் இலங்கையில் வாழ்ந்தது. அந்த இனம் வந்து தமிழ் இனம் என்று சொல்லுவதிலே ஏதாவது தயக்கம் இருக்குமோ எனக்கு தெரியாது. பேராசிரியர் பத்மநாதன் போன்ற வரலாற்று பேரறிஞர்கள், அது 2 சகோதரிமாருக்கு வழங்கப்பட்டது. அப்ப அவருடைய சீதனை விட அது கிழக்கு பக்கம் இருக்கிறது. அவருடைய தமிழ் மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். மற்றவர்கள், அதாவது தேவநம்பிய தீசனுடைய வருகைக்கு பின்னர் பௌத்த சமயத்தை தழுவியவர்கள், அவர்கள் பாலி மொழியை அடிப்படையாக வைத்து அவர்கள் சிங்கள இனத்தை புதிதாக உருவாக்கி இருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட இந்த கிணத்துலதான் அவர் அள்ளி குளிப்பார் அப்படின்னு அப்பா எப்பவுமே ஞாபகப்படுத்தி சொல்லுவார். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய வரலாறை பேணி பாதுகாப்பதில் எங்களுக்கு அக்கறையும் இல்லை. ஆனபடியால் நாங்கள் அவர்களால் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பொழுது தமிழ் மக்கள் அவர்களை நம்பி அவர்களுடன் சேர்ந்து நின்றது ஒரு பெரும் துரதிருஷ்டவசம் என்று நினைக்கின்றேன். இந்த வீட்டினுடைய இன்னொரு சிறப்பம்சம் வந்து இதுல இந்த என்ன சொல்றது, நாச்சார வீடு தானே, பழைய நாச்சார வீடு. அப்ப இது நாச்சாரம், இது இந்த 2 வீடு பிரிக்கப்பட்டிருக்கிறதால அதுவும் ஒரு அரசியல் காரணம் என்னன்னு சொன்னா, கிட்ட போயிருக்க மாட்டோம். அவருக்கு கிட்ட மிக தூரத்தில் தான் இருப்போம். அவர் கதைக்கிறத நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருப்போம். அப்பவே வந்து இப்போ பல சரித்திர பூர்வமான முடிவுகள் எடுக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம். இந்த புகைப்படம் திரு ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் தந்தை செல்வா தம்பதியினரை அவர்களது இல்லம் சென்று சந்தித்த போது, அதாவது அவர் தந்தை செல்வா அவர்களது வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்த போது எடுத்த புகைப்படமாக இது இருக்கின்றது.
தந்தை செல்வா அவர்கள் கூறிய ஒரு கூற்று, தமிழ் மக்களை இனிமேல் கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே, எவ்வாறான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே அவர் இந்த வார்த்தையை மக்களுக்காக சொல்லி இருக்கின்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1970ஆம் ஆண்டு ராஜபக்சாவுக்கும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க. அமுதலிங்கத்துக்கு அவருக்கு ஒரே ஒரு போலீஸ்காரன் இருப்பார். அவர்கிட்ட ஒரு வேலை செய்யாத ஒரு பிஸ்டல் இருந்தார், கடல் காட்டின பிஸ்டல், ஒன்றும் செய்யலாம். அப்போ அவர் போகும் பொழுது இது அவருடைய அவர் இருக்கிற இடத்திலே குண்டூசி விழுந்தா சத்தம் கேட்கும். அதாவது இந்த பெரிய தலைவர்கள் எல்லாரும் வருவார்கள், இவர்கள் எல்லாம் பெரிய பிரசங்கம் வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், முக்கியமான ஓய்வடைக்கிற அறை. அதாவது தென்னிலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது பண்டாரநாயக்கா, ஜேஆர் ஜெயவர்தனா, ஸ்ரீமா பண்டாரநாயக்கா, அப்படி இருந்த அத்தனை தலைவர்களும் அதை நேரடியாக கண்டது மாத்திரமல்ல, அதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த புகைப்படம் 1957 இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்கா அவர்களுடன் தமிழரசு கட்சி தலைவர் தந்தை செல்வா, அதாவது SJV செல்வநாயகம் என்று இந்த படத்திலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி எங்களுடைய இப்போ ஆளுநராக இருக்கிற வீரராம் அவர்கள் அது தான் ஒரு இளைஞனாக இருந்ததை பார்த்ததை பற்றி எனக்கு இப்போ சொல்லுவார். ஏனென்றால் அங்கே 1977ஆம் ஆண்டு அதாவது நாங்கள் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு நடந்து போகிறதே கஷ்டமாக இருந்தேன்னு சொல்லி, நடந்து போகிறதே கஷ்டமாக இருந்தேன்னு சொல்லுவார். ஜூலை 26, 1957 பண்டா செல்வா ஒப்பந்தத்தின் பின்னர் SWRD பண்டாரநாயக்காவும் தந்தை செல்வாவும் கைலாக கொடுக்கும் காட்சி. தந்தை செல்வா ஆரம்பித்த தமிழரசு கட்சி தற்போதைய சூழ்நிலையிலே சில விரும்பத்தகாத விடயங்களோடு நகர்ந்து செல்வதை அண்மை காலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி, தந்தை செல்வா அவர்களுடைய பழகியவர் என்ற ரீதியில தற்போது இந்த அரசியல் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து இந்த தமிழரசு கட்சி வெளிவந்து மீண்டும் ஒரு புது யுகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள்? வணக்க மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதிக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். தெல்லிப்பளையிலும் குறிப்பாக நான் இப்போது அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த இடம் தமிழர்களின் தன்னிகரற்ற தலைவராக விளங்கி இருக்கக்கூடிய தந்தை செல்வா என அழைக்கப்படும் தந்தை SJV செல்வநாயகம் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்குத்தான் நான் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். அவர் வாழ்ந்த இந்த வீடு எப்படி இருக்கின்றது தற்போது என்ற விடயத்தை இந்த காணொளி ஊடாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவித்து தமிழர்களின் அரசியல் எதிர்காலத்துக்காக பெரிதும் பாடுபட்டவராக இருக்கக்கூடிய தந்தை SJV செல்வநாயகம் பற்றிய நினைவு குறிப்புகளையும் இந்த காணொளி ஊடாக நான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே இயங்கி இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் வந்து சென்ற வீடாக இந்த வீடு இருக்கின்றது. இங்கே ஏகப்பட்ட முடிவுகள் தமிழர்களின் அரசியல் நலன் சார்ந்து எடுக்கப்பட்டதாக தெரிகின்றது. அப்படிப்பட்ட வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த வீட்டை மையமாக வைத்து இந்த காணொளி முழுவதுமாக நகர இருக்கின்றது. இந்த காணொளியை பாருங்கள், உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு வீடாக இருக்கக்கூடிய இந்த வீட்டிலிருந்து இந்த காணொளியை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த காணொளியூடாக பயணிப்போம். இப்போது நாங்கள் தந்தை செல்வா அவர்களுடைய பேரனாக இருக்கக்கூடிய திரு இளங்கோவன் அவர்களோடு உரையாடப் போகின்றோம். வணக்கம். வணக்கம். இது ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு வீடாக இருக்கின்றது. நான் பல தடவை இந்த பாதையாக செல்லும் போது இந்த வீட்டை பார்த்து விட்டு போவேன். அப்போதான் சொன்னார்கள் தந்தை செல்வா அவருடைய வீடு என்று. ஒரு நாளாவது இந்த வீட்டுக்குள்ள வரணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இன்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களால் எனக்கு கிடைத்திருக்கின்றது. சந்தோஷம். மிகவும் நன்றி. சொல்லுங்கள், இந்த வீட்டிலே உங்களோட தாத்தா அவர்கள் வாழ்ந்த அனுபவங்கள் சொல்லுங்க. இது அவருடைய புகுந்த வீடு. அப்ப அவருடைய இளமையான காலங்கள்ல அவர் திருமணம் முடித்து வந்த காலத்திலிருந்து இங்க வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் சட்டத்துறையில அவர் அந்த இருந்த மட்டத்துல அது கொழும்பு மட்டத்துல தான் சட்டத்துறையில அவர் தொழில் செய்ததால அங்கேயும் கொழும்புல தான் அவர் கூடுதலான காலத்தை செலுத்தினார். ஆனால் தொடர்ச்சியாக இந்த வீட்டிலையும் அவர் வந்து போயிருந்தார். இந்த வீடு இது ஒரு அதாவது அவருடைய மாமனார் அந்த காலத்துல மணியகார் என்று சொல்லுவாங்க அவருடைய வீடு. அது 2 சகோதரிமாருக்கு வழங்கப்பட்டது. அப்ப அவருடைய
சீதன வீடு அது கிழக்கு பக்கம் இருக்கிறது. அவருடைய எங்களுடைய அதாவது அப்பம்மா அவருடைய பகுதி. இந்த சில என்ன சொல்ற அந்த கட்டட கலைஞர்கள் சொல்றார்கள் இந்த வீட்டினுடைய அந்த கேள்வியை கேட்கணும்னா அந்த வீடு வந்து எத்தனை வருஷம் முற்பட்ட வீடு அதுதானே. அது சில கட்டட கலைஞர்கள் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, சில அந்த அம்சங்களை பார்த்துட்டு இது கிட்டத்தட்ட 200 வருட காலமாக இருக்கிற ஒரு வீடாக இத வந்து அவங்க சொல்றாங்க. அப்பம்மாண்ட அப்பாக்கள் அந்த அதாவது மணியகாருடைய அவங்களுடைய வீடாக இருந்திருக்குது அப்படின்னு. வாசல் ஒரு பெரிய மகள மரம் ஒன்னைக்குதான் பெரிய சொல்லுங்க. எத்தனை வயசு இருக்கு? நான் நம்புறேன் இந்த அதுல ஒரு 50ஆம் ஆண்டு எடுத்த படத்திலையும் இது ஒரு பெரிய மரமாக இருக்குது. அப்ப அதால நான் நம்புறேன் இந்த மரம் வந்து குறைஞ்சது ஒரு 90 வருட மரமாக இருக்க வேணும் என்று. இது அந்த வீட்டுக்கு இது ஒரு மிக முக்கியமான சின்னம். நாங்கள் இந்த 2010 இந்த காணியெல்லாம் விடுவித்த பிறகு வந்த நேரம் வந்து நான் இங்க இருந்து கடைசியா போக்குள்ள எனக்கு இந்த வீடுன்றா ஞாபகம் இந்த மரம் தான். நான் இதுக்குள்ளால வரக்குள்ள வந்து இந்த மரத்தை பார்த்து தான் உடனே வீடு இருக்குது, இதுதான் வீடுன்னு விளங்கி போய் வரும்போது வீடுகள் வந்து தரமாக்க காப்பாற்றி வச்சிருக்கு. இது கடுமையாக சேதம் அடைஞ்சிருந்தது. ஆனால் எங்களுடைய நல்ல காரியத்துக்கு இது தரமட்டமாக்கப்பட இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு காலம் ஆமியும் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டை உள்ள போய் பார்ப்போம். கட்டாயம் வாங்க. இது எப்படி மேல் மாடி வீடா? இல்ல இதுல ஒரு பகுதி வந்து மேல் மாடி இருக்குது, முன்பகுதி மட்டும். நினைக்கிறேன் முதல் இதுக்கு அந்த மெட்ராஸ் டெரஸ் என்ற அந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது, பிறகு உடைச்சு கட்டி இருக்கிறாங்க 50ஆம் ஆண்டு காலத்துல. அது கொட்ட தொடங்குறதுனால. இப்போது நான் வருகை தந்திருக்கக்கூடிய தந்தை செல்வா அவர்களுடைய வீட்டின் உள்ளே நான் உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். எம்மோடு உரையாடுவதற்காக காத்திருக்கின்ற தந்தை செல்வா அவர்களோடு நீண்ட நாட்களாக பணிபுரிந்த தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய ராசையா பேரின்பநாயகம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த வரலாற்று பொக்கிஷமான தந்தை செல்வா அவர்களுடைய வீட்டிலே உங்களை சந்திக்க கிடைத்தது. முதலில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். தந்தை செல்வா அவர்கள் அதாவது அவர் ஈழத்து காந்தி என்றும் மூதறிஞர் என்றும் உலகோரால் போற்றப்பட்டவர். அதாவது அவர் முற்றிலும் காந்திய வழியிலே தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்து காந்திய வழியிலே வாழ்ந்தவர் என்றபடியால் அவர் ஈழத்து காந்தி என்று சொல்லப்படுவது முற்றிலும் பொருத்தம். அதேபோல் அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அறிஞராகவும் அரசியலுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய வரலாற்றை பற்றி சிந்தனை உள்ளவராகவும் வாழ்ந்தபடியால் அவர் ராஜாஜியை போன்று மூதறிஞர் என்று அழைக்கப்படுவதற்கும் முற்றிலும் பொருத்தமானவர் என்பதே எங்களுடைய கருத்து. அத்தகைய ஒரு பெருமகனுடன் பல ஆண்டு காலம் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் அரிய வாய்ப்பு கிடைத்தது நாங்கள் செய்த ஒரு பெரும் பாக்கியம் என்றே நான் கருதுகின்றேன். அது இலகுவில் எல்லோருக்கும் அமைவதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, தந்தை செல்வா அவர்களுடைய வழியிலே சென்ற எங்களுடைய அரசாங்க இளைஞர் சங்கம் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் தொழிற்சங்கம், 3500 உறுப்பினர்களை கொண்ட தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்திலே நான் பணியாற்றிய காரணத்தினால் அந்த வாய்ப்பு மிகவும் இலகுவில் கிடைத்தது. அதற்கு மேலாக என்னுடைய பாடசாலை காலத்திலே எங்களை போதித்த அதிபர் ஆசிரியர்கள் அனைவருமே அவர்கள் தந்தை செல்வாவின் வழியிலே தமிழரசு கட்சி அனுதாபிகளாகவும் தமிழரசு கட்சியை ஆதரிப்பவர்களாகவும் இருந்தபடியால் அது ஒரு காரணம். மற்றது, நான் ஏழாலையில் என்னுடைய தந்தைதாயர் எல்லாரும் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தந்தை செல்வாவை ஆதரித்து தமிழரசு கட்சியுடன் இணைந்து கொண்டவர்களாக இருந்தபடியால் அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. நான் அறிந்த வகையில் உங்களுக்கும் தந்தை செல்வா அவர்களுக்கும் நீண்ட நாட்களாக ஒரு உறவு இருந்தது. அத்தகைய உறவு வந்து எப்படி ஏற்பட்டது? முதல் நீங்கள் தந்தை செல்வா அவர்களை எங்கே சந்தித்தீர்கள்? தந்தை செல்வா அவர்களை நேரிலே சந்தித்தது நாங்கள், அதாவது அந்த காலத்திலே அவர் கூட்டங்களுக்கு வந்து எங்களுடைய ஊரிலும் பிற ஊர்களிலும் கூட்டங்கள், அரசியல் கட்சி கூட்டங்கள் பேசும் பொழுது அதை நாங்கள் போய் கேட்பதுண்டு.
அதேபோல் அவர் ஒரு தடவை தடுப்பு காவலிலிருந்து அவர் 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 விடுவிக்கப்பட்ட பொழுது அவர் பலாலி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அப்பொழுது அவரை வரவேற்பதற்காக தளபதி அமிர்தலிங்கமும் மங்கையர்க்கரசி அக்காவும் இன்னும் பலரும் அங்கே கூடியிருந்தார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த பல மாணவர்களை எங்களுடைய ஆசிரியர்கள் அழைத்து கொண்டு நாங்கள் எல்லோரும் பலாலி விமான நிலையத்துக்கு சென்று அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாங்களும் மாணவர்களாக கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் நீங்கள் முதல் அவரை சந்தித்தீர்களா? அப்பொழுது கொஞ்சம் அதாவது மாணவனாக இருக்கைகளை கொஞ்சம் அண்மையிலே அவரை பார்த்தது. அதுக்காக அவருடன் கதைத்தார் என்று சொல்ல முடியாதுதானே. அப்படித்தான் அதற்கு பிற்பட்ட காலத்திலே நீங்கள் அவரோடு பழகி இருக்கிறீர்கள். அவருடைய அந்த என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது? அவர் கைக்கொண்ட முறைகளும் தமிழ் மக்களுக்காக அவர் போராடிய முறைகள் எங்களுக்கு அப்பொழுதே நாங்கள் அதை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது பின்னர் நாங்கள் அறிகின்ற பொழுது இலங்கையிலே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் மிக நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். வரலாறு உண்மையிலே 2300 வருடங்களுக்கு முந்தியது. அதாவது நாங்கள் இப்பொழுது சிங்கள மக்களை குறைவாக கூறுவதல்ல, ஆரம்பத்திலே ஒரே ஒரு இனம்தான் இலங்கையில் வாழ்ந்தது. அந்த இனம் தமிழ் இனம் என்று சொல்லுவதிலே ஏதாவது தயக்கம் இருக்குமோ எனக்கு தெரியாது. பேராசிரியர் பத்மநாதன் போன்ற வரலாற்று பேரறிஞர்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு இனம். அப்பொழுது தமிழ் மக்களை ஆண்டவர்கள் இலங்கையில் இருந்த நாக மன்னர்கள், அவர்களுடைய ஆட்சி தான் இங்கே இருந்தது. அதற்கு பிறகு பின்னர் அதாவது சோழர்களாலும் பாண்டியர்களும் சில காலம் இருந்திருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் ஆட்சிகள் நடந்திருக்கின்றது. பிறகு அப்படியே பிறகு அந்நியர் ஆட்சிக்கு கீழ் சென்ற பொழுது ஆங்கிலேயர், போர்த்துகீயர், ஒல்லாந்தர் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அதாவது யாழ்ப்பாண மன்னர்கள் ஆளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதிலிருந்து இப்பொழுது தொடர்ச்சியாக இது நீண்டு கொண்டு போகின்றது. எங்களுடைய மக்களுக்கு அதாவது தமிழ் மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் அதாவது தேவநம்பியதீசனுடைய வருகைக்கு பின்னர் பௌத்த சமயத்தை தழுவியவர்கள் அவர்கள் பாலி மொழியை அடிப்படையாக வைத்து அவர்கள் சிங்கள இனத்தை புதிதாக உருவாக்கி இருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் என்றுதான் வரலாற்று பேரறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவருடைய மதத்தையும் அவர்கள் மிக நுணுக்கமாகவும் கைச்சிதமாகவும் அவர்கள் பேணி வந்ததனால் நாங்கள் பின்தள்ளப்பட்டு விட்டோம். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய வரலாறை பேணி பாதுகாப்பதில் எங்களுக்கு அக்கறையும் இல்லை. ஆனபடியால் நாங்கள் அவர்களால் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பொழுது தமிழ் மக்கள் அவர்களை நம்பி அவர்களுடன் சேர்ந்து நின்றது ஒரு பெரும் துரதிருஷ்டவசம் என்று நினைக்கின்றேன். அப்படியான நிலை ஏற்படுவதற்கு தந்தை செல்வா அவர்கள் அந்த நேரத்தில் அவர் தலைவராக இருக்கவில்லை. அவர் அரசியலுக்கு வந்து விட்டார், ஆனாலும் தலைவராக இருக்கவில்லை. அந்த நேரம் இருந்தவர் திரு ஜி பொன்னம்பலம், சுந்தரலிங்கம் போன்றவர்கள். அவர்களுக்கு அந்த தூர நோக்கு குறைவென்று தான் நான் நினைக்கின்றேன். அவர்களும் பெரிய ஆற்றல் உள்ளவர்கள், ஆற்றலை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் தூர நோக்கற்ற தலைவர்களாக அவர்கள் இருந்து விட்டார்கள். அதற்கு முன்னர் இருந்த சேர் பொன்னம்பலம் ராமநாதன், சேர் பொன்னம்பலம் அருணாசலம் போன்றவர்கள் அதாவது சட்ட நிறுவன சபை சட்ட சபைகளிலே இருந்தவர்கள், தமிழ் மக்களினுடைய தலைவர்களாக இருந்தவர்களும் அவர்களுக்கும் இந்த அளவு தூர நோக்கு இவரளவு தூர நோக்கு அவர்களுக்கு இருக்க இல்லை. இந்த தூர நோக்கன்றது இருந்தது ஒரே ஒருவருக்குத்தான் இருந்தது, தந்தை செல்வம் ஒருவருக்குத்தான். அந்த விடயங்களை நீங்கள் அவதானித்தன் காரணமாக நீங்கள் அவரோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? அந்த வாய்ப்பு நான் அரசாங்க சேவையில் சேர்ந்து அரசாங்க சங்கத்திலே இருந்து அதிலே அந்த சங்கத்திலே நான் பின்னர் அதில் நிர்வாக சபையிலே உதவி செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் அப்படி பல பதவிகளை வகித்து பின்னர் அதன் நீட்சியாக மொழிவழி தொழிற்சங்கம் எல்லாவற்றையும் சேர்த்து 17 மொழிவழி தொழிற்சங்கங்களை சேர்த்து நாங்கள் அதாவது புகையிரத ஊழியர் சங்கம், தபால் அதிபர்கள் சங்கம்,
அப்படியான சங்கங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் 17 சங்கங்களை கொண்ட ஒரு தொழிற்சங்க கூட்டணி, அதாவது கான்ஃபெடரேஷன், ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷனாக நாங்கள் உருவாக்கி அதிலே நான் செயலாளர் நாயகமாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் அந்த தொடர்புகள் வேந்தன் நீண்டு கொண்டு செல்லுகின்றது. சில காலம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்த காலத்திலே அவருடைய ஒரு தனி செயலாளராக பணியாற்ற வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு கொண்டது. அப்போ அந்த நிலையிலே நான் அவருடன் ஒவ்வொரு நாளும் அவரை கண்டு அவருடன் கதைத்து அவர் சொல்லுவதை செய்து கொண்டு வந்தேன். அப்பொழுது நான் அவருடைய நேர்மையை கண்ட பொழுது உண்மையிலே, அதாவது நினைக்க முடியாத அளவுக்கு அவருடைய நேர்மை இருந்தது. ஒழுக்கம், நேர்மை என்பது, அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத பொழுது அவருக்கு மக்களுக்கான கடித தொடர்புகளை செய்வதற்கு அவர் ஒவ்வொரு கடிதத்துக்கும் பதில் எழுதி கொண்டு தான் இருப்பார். அந்த பதிலை அனுப்புவதற்கு கடித உரையாடலுக்கு முத்திரை ஒட்ட வேணும் என்பதற்காக ஒரு தொகை பணத்தை தந்து என்னை கொண்டு முத்திரைகளை வாங்கிப்பார். அதாவது முத்திரை, ஒரு தொகையான முத்திரையை வாங்கி வைத்து நாங்கள் ஒட்டுவது வழக்கம். அந்த நேரத்தில் திரு தர்மலிங்கம் அவர்கள், அதாவது அப்பொழுது மானிப்பாய் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர்கள் வந்து அரச பணி என்ற கடித உரையிலே அனுப்பக்கூடிய வசதி இருந்தது. அந்த உரைகளிலே பல கட்டுக்களை கொண்டு வந்து ஒரு நாள் தந்துவிட்டு போனார். இதிலே அனுப்பலாம், ஏனென்றால் தந்தை அவர்களும் இப்பொழுது மிகவும், அதாவது பொருளாதார நெருக்கடியிலும் இருக்கின்றார். அதனுடையால் வீணாக செலவழிக்காமல் நாங்கள் இதை செய்வோம் என்று தந்தை அவர்கள் வந்து பார்த்தார். இந்த கட்டுகள் எல்லாம் இருக்கின்றது, கடித உரை கட்டுக்கள். அப்போ அவர் கேட்டார், இதே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்கள் என்று. நான் சொன்னேன், கடிதங்களுக்கு பதில் போடுறதுக்காகத்தான் வச்சிருக்கிறோம். அதாவது எந்த கடிதமும் தனிப்பட்ட கடிதம் அல்ல, மக்களுடைய தேவைகள் சம்பந்தமான கடிதங்கள். அவர் சொன்னார், அப்படி நான் செய்ய முடியாது, அது நான் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றபடியால் முத்திரை ஒட்டித்தான் நாங்கள் போடணும், சிலவை பார்க்கக்கூடாது என்று சொன்னார். அப்போ நீங்கள் இதை பிறகு அவர் தர்மலிங்கம் வந்தால் அவர்கிட்ட நீங்கள் இதை கொடுத்தால் அவர் கொண்டு போகிறேன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலேயும் அவர் மிக நுணுக்கமாக இருப்பார். இதே போல் அவர் ஒரு சமயம் அவருடைய வீட்டிலே அவருக்கு உதவியாக இருந்தவர், அவர் மலைநாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன். அவருக்கு 2-3 நாள் அவர் லீவு கொடுத்திருக்கிறார் போல. அவர் தன்னுடைய ஊருக்கு போயிட்டார், மலைநாட்டுக்கு. அப்போ அவர் நான் நினைக்கிறேன் மஸ்கலியாவை சேர்ந்தவர் நினைக்கிறார். அப்போ அவர் அன்றைக்கு மத்தியானம் அவருடைய சாப்பாடு செய்ய வசதியாக இல்லை. அப்போ அவர் ஒரு பாஸ்கெட்டையும் தூக்கி கொண்டு, அதாவது அவர் இருந்த 16 ஆல்பர்ட் ஹவுஸ் கார்டன்ஸ் என்ற வீட்டில் இருந்து அவர் அதையும் தூக்கி கொண்டு அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி அங்கால போய் அரசாங்க இளைஞர் சங்கம் இருந்த கட்டிடத்திலே ஒரு சாப்பாட்டு கடை இருந்தது. சாப்பாட்டு கடைன்றது அதாவது காலையும் மாலையும் இடியப்பம் போட்டு மத்தியானம் சோறும் கறியும், வேறு ஒன்றும் அல்ல. அந்த கடைக்கு, சாதாரண கடையிலே அவர் அதை வாங்குவதற்காக போயிருக்கிறார். போன பொழுது அங்கே இருக்கிற அந்த கடையினுடைய உரிமையாளர் இவரை கண்டு ஆச்சரியப்பட்டு, இவர் தந்தை எல்வா வந்திருக்கிறார், சாப்பாடு வாங்கன்னு சொல்லி அவர் அங்கே கொண்டு போய் தன்னுடைய அறையில் இருத்தி போட்டு உடனடியாக எனக்கு டெலிஃபோன் எடுத்து, அதாவது நான் அப்போ கொழும்பு கோட்டையிலே தான் வேலை செய்து கொண்டிருந்தேன், நான் எழுதுவதற்காக எடுத்து இப்படி என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அங்கே வந்துடுவேன், ஐயாவே அங்கே இருத்தி வையுங்கன்னு சொன்னான். நான் அதன்படி அங்கே டபுள் டெக்கர் பஸ் சரியாக போகும், அதில் ஏறி ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில் நான் போயிட்டேன். போகிற பொழுது இவர் என்ன கண்டு கேட்டார், தந்தை கேட்டார், என்ன கண்ட உடனே நீங்களும் சாப்பிட வந்தீங்களோன்னு கேட்டார், 2வது வாங்கி தாரதுக்கு. நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் இப்படி பாஸ்கெட்டை தூக்கி கொண்டு ரோட்டால் நடந்து வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டு இவர் சொன்னாண்டு நான் சொல்ல இல்லை, அதாவது கடை உரிமையாளர் சொன்னாண்டு நான் சொல்ல இல்லை, கேள்விப்பட்டு வந்த நான். அவர் என்ன கேட்டார், இந்த சாப்பாட்டை நான் வேண்டுறதுக்கு அது சின்ன பிள்ளைன்னு கேட்டார். அப்போ அவருடன் அடுத்த 2வது மறுமொழி நாங்கள் சொல்லுவதில்லை அதிகமாக, அது எங்களோட அவரை நாங்கள் பெரியவர் என்று தான் சொல்கிறது, அவரை நாங்கள் திருப்பி ஒரு கேள்வியும் கேட்பதில்லை. அப்போ நான் ஒன்றும் செய்ய இயலாது, இந்த சாப்பாடை 2 பார்சலை வாங்கி வச்சுக்கொண்டு அவரையும் கூட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு
பிறகு நான் அங்கே வீட்டில் அவருடைய பாரியாருக்கு சொன்னேன், இனிமேலுக்கு எதுவும் தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, உடனே நாங்கள் ஏற்பாடு செய்வோம். எங்கள்கிட்ட கனவேர் வைக்கணவங்களோட வேலையராக்கள் உத்தியோகத்தர் அவை உடனே வருவினம் என்று சொன்னான். அதை அவர் கேட்க மாட்டார். இதே போல் ஒரு சமயம் அவருடைய பழைய கார், அதாவது மொரிஸ் ஆக்ஸ்போர்ட் அதுக்கு முதல் இருந்தது அது ஒரு செட் மாடல் கார் என்று நினைக்கிறேன், பழைய கார். அந்த காரில் தான் அவர் பிரயாணம் செய்வது வழக்கம். அந்த கார் நான் நினைக்கிறோம் அந்த நேரம் ஒரு 2000 ரூபா ஒரு 5000 மட்டும் நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருந்துடாது. அது அதாவது பராமரிப்புக்காக ஒரு கராச்சியில் விட வேண்டி வந்துட்டது ஒரு 4-5 நாளைக்கு. அந்த நேரத்தில் இவருடைய வைத்தியர் இவருக்கு ஒரு ஆலோசனை கூறியிருந்தார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு மைலாவது நீங்கள் நடக்கணும்னு சொல்லி, அவருடைய நோய் காரணமாக. அப்போ அது நடக்கிறது என்பது அங்கே உள்ளுக்க ரோட்டுகளில் நடக்கிறது சிரமம். போனால் அதாவது பால் பேஸுக்கு போனால் அது ஆறுதலாக நடந்து போட்டு வரலாம். அப்போ அவர் பஸ்ஸில் ஏறி பிரயாணம் செய்து போயிட்டார். அப்போ அவருடைய அம்மா தந்தையனுடைய அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லி, பின்ன நான் உடனே அவரை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் நான் அவரை கேட்டேன், உங்களுக்கு இப்படி போகிறதுக்கு கார் வசதியை ஒழுங்கு பண்ணலாம் சார், அவர் பிரச்சனையும் இல்லை, எத்தனையோ பேர் இருக்கிறோம், அது ஒரு சின்ன விஷயம்னு சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய சொந்த தேவைக்காக நான் ஒருவருடைய காரை எடுத்து பிரயாணம் செய்ய இயலாது. இது நான் என்னுடைய சொத்துக்காக நான் நடக்க போகிறேன்னா நான் அப்படியே கார் வாங்கி போக இயலாது. அது ஒரு பொது விஷயமாக இருந்தால் பரவாயில்லை நீங்கள் சொல்கிறதுன்னு சொன்னார். அப்படி சின்ன விஷயங்களிலே அவர் வலு நுணுக்கமாகத்தான் அவர் அதை பார்ப்பார். ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக நேர்மையாக அவர் நடந்திருக்கார். அவருடைய நேர்மையில நாங்கள் ஒரு தடவை காண முடியாது. அதாவது தென்னிலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது பண்டாரநாயக்கா, ஜேஆர் ஜெயவர்தனா, ஸ்ரீமா பண்டாரநாயக்கா, அப்படி இருந்த அத்தனை தலைவர்களும் அதை நேரடியாக கண்டது மாத்திரமல்ல, அதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். ஜேஆர் ஜெயவர்தனா எல்லாம் சொல்லுவார், என்னுடைய சமுதாயத்திலேயோ அல்லது வேறு சமுதாயத்திலேயோ இவரை போல ஒரு தடவை காண முடியாதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் அதுக்காக தமிழ் மக்கள்கிட்ட உரிமை கொடுக்குறதுக்கு அவர் ஆயத்தம் இல்லையா, அது வேறு தனிப்பட்ட பண்புகளை தனிப்பட்ட பண்புகள். ஏனென்றால் இவரோட பல சிங்கள தலைவர்கள் இவருக்கு கீழே சட்டத்தரணியாக பயிற்சி பெற்றிருக்கிறார். அப்பவே அவைக்கு தெரியும் இவர் யார் என்று சொல்லி. கிழக்கு பக்கம்தான் தந்தை செல்வாவுடைய இது அவருடைய அலுவலகமாக அவர் பயன்படுத்தின அறை. அவர் பாவிச்ச புத்தகம் இருக்கா? இப்போ ஒன்றும் இங்கே இல்லை. நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு போனதோட இங்க இருந்தது ஒன்றும் மிச்சம் இல்லை. நாங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகங்கள் மற்ற சில இது ஆவணங்களையும் மற்றது கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த கதிர மேசைகளை வேற விதமா நாங்கள் சேகரித்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். இங்க பார்க்கின்ற போது நிறைய புகைப்படங்களை மாற்றி வைத்திருக்கிறோம். இந்த அறை ஓரளவு ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெற்ற ஒரு அறை என்றால், தமிழ் தேசிய அரசியல் இந்த இடத்துல இங்க பெரிய கணக்க சந்திப்புகள் கலந்துரையாடல்கள் நடந்த ஒரு முக்கியமான இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். இந்த வீட்டை நாங்கள் வச்சிருக்கிறதுலே மிக முக்கியமான நோக்கம் இது பலரும் உங்களை மாதிரி நீங்கள் மட்டுமில்லை அனைவரும் பார்த்து அந்த உணர்வை இங்க சந்திச்சு போகலாம் அப்படின்ட்டு அதைத்தான் உருவாக்குறதுக்கு முற்படுறேன். எனக்கும் கூட அந்த ஆர்வம் இழந்தது காரணம் ஒரு குட்டி பாராளுமன்ற கூட நான் நினைச்சிருக்கேன். ஏராளமான தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கின்றேன். கட்டாயம் இப்போ நாங்கள் அதே மாதிரி ஒரு சில தற்போதும் சில வெளிநாட்டு பிரமுகர்கள் அப்படி வரக்குள்ளையும் அவர்களை இங்கே கூப்பிட்டு இங்கே அழைத்து கதைக்கிறோம். என்னன்னு சொன்னால் அந்த பாரம்பரியத்தோடையும் தமிழ் தேசிய
பிறப்புல வந்து இங்க எங்களுக்கு ஒரு இருப்பு ஒன்று இங்க இருக்குன்னு சொல்லி, இல்லாட்டி நாங்கள் இந்த ஹோட்டல்ல தானே போய் சந்திக்கிறோம், அதை தவிர்த்து கொள்றதுக்காக. வேறு என்ன விடயங்கள் தந்தாய் செல்வா வாழ்ந்த காலப்பகுதியில்? இந்த வீட்டுல இது மேல் மாடி ஒரு அறை இருக்குது. இதெல்லாம் நாங்கள் திரும்ப செய்தது முழுக்க எல்லாம் இந்த மர வேலையில எல்லாம் புதிதாக செய்யப்பட்டதுதான் என்றால் எல்லாம் அழிஞ்சிருந்தது. திருத்தம் செய்திருக்கிறோம். கூடிய மட்டில அது இருந்த மாதிரியே அப்படியே வச்சிருந்து செய்திருக்கிறோம். அது இந்த சுண்ணாம்பு கல்லு, இந்த வளைவான கதவு நிலைகள் எல்லாம் வந்து பாரம்பரியமானதுதான். 200 ஆண்டு காலங்கள் இருக்கும் என்றுதான் நாங்களும் நம்புறோம். ஏனென்றால் இதுலதான் அந்த வீடே நிக்குது. வந்து யாரும் செய்யறதில்லை இந்த காலம். நாங்கள் 1-2 திருத்த வேண்டி வந்தது. அதை அப்படியே 2-3 கலட்டி செய்தோம். எங்களோட அப்பா எப்பவுமே ஞாபகப்படுத்தி சொல்லுவார், இந்த கிணத்துல வந்து முதல் துளா வந்து இருந்தது. நாங்க திரும்பி வந்த காலத்துல இங்க இருந்த அந்த பூவரசர் தரைச்சி போட்டாங்க. அதுல ஒரு துளா இருந்தது, பூவரசும் துளாவும் இருந்தது. இந்த கிணத்துலதான் அவர் அள்ளி குளிப்பார் அப்படின்ட்டு அப்பா எப்பவுமே ஞாபகப்படுத்தி சொல்லுவார். பார்க்கின்ற போதே ஒரு பாரம்பரியமான காலத்து வீடாகத்தான் தெரிகின்றது. இது அவருடைய குடும்ப படங்கள், அவருடைய இளமையில் எடுத்த படம், மற்றது அவர் அலுவலகத்தில் எடுத்த படம் இருக்கிறது. இது அவருடைய பாரியார், அதாவது உங்களோட அப்பம்மா. மற்றது வந்து இந்த படத்துல வந்து அவருடைய பாரியாரும் அவருடைய மூத்த மகள், அவருடைய மாமி, அவர் டாக்டர் ஏஜே வில்சனுடைய மனைவி. நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த வீட்டின் புகைப்படத்தை கூட இங்க வச்சுக்கிறீங்க. இது எத்தனையாம் ஆண்டு எடுத்தது? இது 50ஆம் ஆண்டுல எடுக்கப்பட்ட படம். அதாவது மரத்தை பாருங்க, அப்பவே கொஞ்சம் பெரிய மரமா தான் இருக்குது. அதை வச்சுதான் சொல்றேன். அந்த வீட்டினுடைய அமைப்பு கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்குது, கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. என்னடா அந்த காலம் அது கொஞ்சம் சேதாரம் இருந்ததால வந்து அதை திருத்துறதுக்காக அப்படி செய்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு வீடு இருக்காது. என்னது இது வந்து அது இந்த வீடு 80ஆம் ஆண்டுகள்ல எடுக்கப்பட்ட படம் இது. சரி. இது நாங்கள் இடம்பெயர்வுக்கு முதல் கிட்டத்தட்ட அந்த 80ஆம் ஆண்டுகள்ல இருந்த நிலையில இருக்குது. இது அவருடைய இளமை கால தோட்டம். இளமை கால தோட்டம். பெரும்பாலும் எல்லா படத்துக்களை நீங்க எழுதி இருக்கிறீங்களா, என்னென்ன விஷயம் சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய வேணும் என்று முயற்சி செய்கிறோம். கொஞ்சம் விளக்கங்களும் நீங்க குறிப்பிட்டது போல இது வந்து எதிர்காலத்துல ஒரு பெரிய ராஜதந்திரிகள் வந்து சந்திக்கக்கூடிய இடமாக கூட மாறலாம். முக்கியமாக வந்து இளம் சமூகம் வந்து கொஞ்சம் அரசியல் வரலாறை வந்து விளங்கி கொள்றதுக்கான ஒரு இடமாக அமைய வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறோம். இதுல இந்த வீட்டினுடைய முக்கியமான ஓய்வடைக்கிற அறை இங்க இருக்கு. சரி சரி. மற்றது இங்க இந்த வீட்டினுடைய இன்னொரு சிறப்பம்சம் வந்து இதுல என்ன சொல்றது, நாச்சார வீடு தானே, பழைய நாச்சார வீடு. அப்ப இது நாச்சாரம், இது இந்த 2 வீடு பிரிக்கப்பட்டிருக்கிறதால அதுவும் ஒரு அரசியல் காரணம். என்னன்னு சொன்னா 2 சகோதரி மேற வீடா இருந்தாலும் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தனித்துவம் இல்லாம, தனிமைப்பாடு இல்லாம போயிட்டு, அப்ப அதால வீட்டை ஒரே பெரிய நாச்சார் வீடா இருந்தது. தந்தை செல்வர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து சாப்பாட்டு அறை. இந்த இடத்துல அவர் சாப்பிடுவார். சரி சரி. அதுதான் அந்த நாச்சார் வீட்டு நடுப்பகுதி. நடுப்பகுதி. தந்தை செல்வா அவர்கள் அமர்ந்திருந்து உணவருந்தக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கின்றது.
அவருடைய இறுதி நிகழ்வும் இங்கே இருந்துதான் ஆரம்பமானது. அதாவது அவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவர் மரணித்தார். அதுக்கு பிறகு அவருடைய பிரேத உடல் இந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இங்க வைக்கப்பட்டிருந்தது. அதுல அந்த படங்கள் இந்த இடத்துல தான் அது வைக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கு? எனக்கு உண்மையா ஞாபகம் இல்லை. எனக்கு 4 வயது தான். எனக்கு ஒரு மாதிரியான ஞாபகம் இருக்கு, ஆனா நேரடி ஞாபகம் இல்லை. இதுதான் அந்த படங்கள். இந்த வீட்டுல வச்சிருந்த சில படங்கள் இருக்குது. இந்த படம் அதற்கு பிறகு இங்கே இருந்துதான் அது அங்க இருக்கிற அப்ப தென்னிந்திய திருச்சபையினுடைய அமெரிக்கன் மிஷனுடைய ஆலயத்துக்கு கொண்டு சென்று அங்கே இருந்து KKS வீதி ஊடாக முத்தவழிக்கு கொண்டு செல்லப்பட்ட அங்கதான் அது தகனம் செய்யப்பட்டது. அது இங்க இருந்துதான் அந்த இது ஆரம்பமானது. அங்க இருக்கக்கூடிய தூவி சமாதி இல்லை, அது சமாதி தான். அங்க அவருடைய அஸ்தியில கொஞ்சம் அங்க வைக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் இங்க தெல்லிப்படையில இருக்கிற அந்த தென்னிந்திய திருச்சபை அமெரிக்கன் சிலோன் மிஷனுடைய ஒரு மயானம் இருக்கு, அதுல இருக்குது. இன்னும் கொஞ்சம் திருவோணமலைக்கு கொண்டு போய் அங்க கடல்ல கரைச்சது. நான் நிஜம் அது முழுமையான சமாதி என்று நீங்க சொல்ற கொண்ட கதையம்படி பார்த்தா முத்தவழியில தகனம் செய்யப்பட்டு அங்க இருந்து அஸ்திகள் எடுக்கப்பட்டு வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருடந்தோறும் நீங்கள் அவருடைய நினைவஞ்சலிக்கு அங்க போவீங்களா? நினைவஞ்சலியில நாங்கள் செய்யறோம். முக்கியமா அந்த நினைவஞ்சலியை செய்யறதுக்கான முக்கிய நோக்கம் அந்த தமிழ் அரசியல் பரப்புல ஒரு ஆர்வத்தை இளம் சமூகத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுல கொஞ்சம் சவால்களும் இருக்குது. அப்ப அதுக்காகத்தான் நாங்க செய்து வரோம், கொஞ்சம் விழிப்புணர்வையும் அதை ஏற்படுத்துறதுக்காக. மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ஆர்வத்துக்கும் நீங்களும் இதை எடுக்க வேணும் என்று யோசிச்சு வெளியிட வேணும் என்று யோசிச்சதுக்கும் நன்றி. அது முக்கியமான விஷயமா கருதுறேன். இது நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றி தந்துக்கிறீர்கள். அதே நேரம் சந்தோஷம். நீங்க எனி டைம் வரலாம், எனி நேரம் வரலாம். நீங்க யாரையும் கூட்டிக் கொண்டு வர வேணும்னாலும் வரலாம். அதாவது தான் இருக்குது இடம். இந்த பேட்டிக்கு பிறகு, இந்த முதல் காணொலிக்கு பிறகு பல ஊடகங்களோட தொடர்புடன் நான் நம்புகிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. குறிப்பாக இந்த வீட்டை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த வீட்டில் அவரோட பழகி இருக்கிறீர்களா? இந்த வீட்டில் அந்த காலத்தில் இந்த தமிழரசு கட்சி, அதாவது நான் இருப்பது ஈழாலை, எங்களுக்கு அருகிலே இருப்பது மல்லாகம். மல்லாகத்தில் இருந்தவர் செனட்டர் நடராஜா என்று தந்தை செல்வராம் அவர்களுடைய ஒரு வழக்கணமாக இருந்து அவருடைய அரசியல் பணிகளுக்கு அவர் தான் உறுதுணையாக இருந்தவர். சட்டத்தரணி, மூத்த சட்டத்தரணி. அப்போ அவர் என்ன கூட்டிகிட்டு வருவார் அதிகமாக அந்த காலங்களில். அப்போ நாங்கள் அரசாங்க சேவையில் இருந்தாலும் இங்கே நாங்கள் அப்போ கிட்ட போயிருக்க மாட்டோம். அவருக்கு கிட்ட மிக தூரத்தில் தான் இருப்போம். அவர் கதைக்கிறத நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருப்போம். அப்போவே இப்போ பல சரித்திர பூர்வமான முடிவுகள் எடுக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம். இது பார்க்கும்போதே மிக பாரம்பரியமான ஒரு வீடாக தெரியும். அதாவது 48ஆம் ஆண்டுல இருந்து கோப்பால் கோமான் பன்னியசிங்கம், டாக்டர் EMP நாகநாதன் போன்ற பெரும் பெரும் ஜாம்பவான்கள், தலைவர்கள், அண்ணன் அமிர்தலிங்கம், இப்படி எல்லா தலைவர்களும் இங்கே பல ஒருவரல்ல, மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள், சீமு ராசமாணிக்கம், ராஜவிரோதயம், ராஜதுரை, இவர்கள் எல்லாரும் இங்கே அடிக்கடி கூடி பல முடிவுகள் எடுக்கப்பட்ட ஒரு இடம். கிட்டத்தட்ட தமிழர் பகுதியில் இயங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டி பாராளுமன்றவுடன் சொல்லலாம் இதை. அதே போல அதாவது மலையக தலைவர் தொண்டமான், MS செல்லச்சாமி, அப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்கே அவர்கள் கூடி பல முடிவு எடுத்திருப்பார்கள். இந்த இடங்கள் எடுக்கிறவர்கள் அது தெரியும், எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனபடியால் இந்த இடம் நான் சொன்னால் இது ஒரு சரித்திரபூர்வ பிரசித்தி பெற்றது மாத்திரமல்ல, இது ஒரு புனிதமான ஒரு இடம் என்று நான் சொல்கிறேன். இந்த இடம் ஒரு புனிதமான இடம். இந்த பூமி புனிதமான பூமி, இந்த வீடு புனிதமான வீடு. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருந்த சமயத்திலே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு ஒன்றை சொல்லுங்கள் எங்களுக்கு. இங்கே வந்திருந்த 2 நாட்கள் வந்திருப்பீங்கள்.
அதிலே உங்களுக்கு மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தந்தை செல்வாவோடு பழகி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்று எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை, அதில் நான் கூறக்கூடியது என்னென்றால், அவர் இருக்கிற இடத்திலே குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்கும். அதாவது இந்த பெரிய தலைவர்கள் எல்லாரும் வருவார்கள், இவர்கள் எல்லாம் பெரிய பிரசங்கம் வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். அதாவது முக்கியமாக டாக்டர் நாகநாதன் போன்றவர்கள். அதாவது வன்னியசிங்கம் அவர்களோட நான் பழகிறேன் என்று சொல்ல மாட்டேன், அவரை கேள்விப்பட்டு நான் கண்டிருக்கிறேன். மற்ற ஆக்களோட கிட்டத்தட்ட பழகி இருக்கிறேன் எல்லாரோடும். டாக்டர் நாகநாதன், அமிர்தலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் உரத்த சத்தத்தில் பேசுவார்கள். அவர்கள் எல்லோரும் இங்கே மேலே அமைதியாக இருப்பார்கள். தந்தை சொன்னதுக்குத்தான் மறுமொழி சொல்லுவார்களே அல்லாது தாங்களாக முன் வந்து இதையும் சொல்லுவார்கள். அதாவது மிகப்பெரிய பேச்சாளர்கள் கூட இந்த வீட்டுக்கு வந்தோடனே அமைதி காத்து கொண்டிருப்பார்கள். குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு தந்தை செல்வா அவர்கள் மீது வைத்த மரியாதை காரணமாக அந்த மரியாதை அது சிங்கள தலைவர்களும் அப்படி இருந்திருக்கிறார்கள். சிங்கள தலைவர்களும் பாராளுமன்றத்திலே அவர் பேச எழும்பினால் அவர்கள் தங்களுடைய இயர்ஃபோனை மாட்டிக்கொண்டு, ஏனென்றால் அவர் பேசுகிறத அவர் சில சமயம் தமிழிலே பேசுவார், இங்கிலீஷிலே பேசுவார், அதை வேற மொழியில். அவர்கள் அந்த இயர்ஃபோனை மாட்டிக்கொண்டு பாராளுமன்றத்திலே ஊசி விழுந்தால் சத்தம் கேட்கும். இங்கு மட்டுமில்லாமல் நான் பாராளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நான் போவது உண்டு. வழக்கமாக அவருடைய பேச்சுக்களை கேட்பதற்காக அந்த காலத்திலே பாராளுமன்றம் இரவிலேயும் கூடிக்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் வேலை முடிஞ்ச அப்புறம் போவோம். அந்த இடத்துக்கு போனால் அங்கே அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். தந்தை செல்வா அவர்கள் கூறிய ஒரு கூற்று, தமிழ் மக்களை இனிமேல் கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே, எவ்வாறான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே அவர் இந்த வார்த்தையை மக்களுக்காக சொல்லி இருக்கின்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1970ஆம் ஆண்டு மிக பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் அமைத்தார்கள் ஸ்ரீமா பண்டாரநாயக்கனுடைய தலைமையில். அப்பொழுதும் அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களை அவர்கள் அணுகி அவர்களுடைய குறைகளை பற்றி பேசுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அப்போ அந்த கட்டத்திலே ஒவ்வொரு அரசாங்கமும் தந்தை செல்வாவோட பேச்சுவார்த்தை நடத்தித்தான் இருக்குது. ஒவ்வொரு அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் இருக்கு. ஏன்னா இவர் ஒருவர் தான் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாபெரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அப்போ அந்த கட்டத்திலே அவர்கள் பெரும்பான்மையான மெஜாரிட்டி, அதாவது வைத்து அவர்கள் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை கொண்டு வர அந்த நேரத்திலே அவருக்கு விலகி எடுத்து இது எங்களுக்கு ஒரு பெரிய பாதகமான நிலை ஒன்றை ஏற்பட போகுதுன்றதை உணர்ந்து கொண்டு அந்த இடத்துல அவர் சொன்னார். அதாவது அந்த சட்டத்தை தந்தை செல்வா எதிர்த்தாரா அந்த நேரத்தில்? எதிர்த்தும் அது பெரும்பான்மையால அந்த சட்டம் நிறைவேறியது. அதாவது அதுக்கு எதிராக எதிர்த்து பல தீர்மானங்களை அங்கே அரசியல் நிர்ணய சபைக்கு முன்னால வைத்து வாதிட்டு அதுகள் ஒன்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார். வெளியேறின பிறகு அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார். இன்னும் ஒரு கேள்வி, தந்தை செல்வா அவர்கள் தமிழ் மக்களுக்கு இன்று வரை போற்றப்படுகின்றார். அதாவது தந்தை செல்வா தந்தை என்று அழைக்கக்கூடிய ஒரு ஈழத்து தமிழராக ஈழத்து தமிழ் மக்கள் அழைக்கக்கூடிய அளவுக்கு இன்று வரை அவர் விளங்கி வருகின்றார். அவர் வாழ்ந்த காலப்பகுதியிலே அவர் அரசியல் ரீதியாக எதிர்கொண்ட நெருக்கடிகள், சவால்கள், அதுல முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தான் இருப்பார். அதாவது 1961ஆம் ஆண்டு இலங்கையில், அதாவது தமிழ் பிரதேசங்கள், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணம் முழுக்க, அதாவது அரசாங்க நிர்வாகம் முடக்கப்பட்டு விட்டது. அதாவது யுத்தம் செய்யாமல் அகிம்சை வழியில் நிர்வாகம் முடக்கப்பட்டு விட்டது. அங்கே இருந்த அரசாங்க அதிபர்கள் முதற்கொண்டு சகல உத்தியோகத்தர்களும் அவர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதில் சிங்களவர்களும் அதில் அடங்குவார்கள். அவர்கள் அரசாங்கம் கேட்டு பார்த்தது, உங்களை வச்சு நாங்கள் நடத்தலாம்னா அதுக்கு அவர்கள் இணங்கவில்லை. ஏனென்று கேட்டால் மக்கள் எல்லோரும் மாறாக நிற்கிறார்கள். அதாவது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நான் அதை எள்ளினையாடவில்லை. இன்றைக்கு ஏதாவது ஒரு சட்ட மறுப்பு போராட்டம் சொன்னால் ஒரு 15 பேர் போகிற நிலை தான் இன்றைக்கு இருக்குது. அன்றைக்கு அந்த சட்ட மறுப்பு போராட்டம் நடந்த பொழுது அப்படி ஒவ்வொரு போராட்டம் அப்படித்தான் நடந்திருக்கு. அந்த 61ஆம் ஆண்டு நடந்த அந்த போராட்டத்தில் மக்கள் சாரி சாரியாக வீடுகளில் இருந்து வெளிக்கிட்டு போக துவங்கிட்டார்கள்.
முதியோர்கள், இளைஞர்கள் சிறுவர்களையும் உதவிக்கு கூட்டிக் கொண்டு போகிட்டார். அப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் கச்சேரியிலே அந்த சட்டமறுப்பு நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் காங்கேந்துறையில் இருந்து அல்லது அங்கால வேறு வேறு ஊர்களில் இருந்து, அச்சுவேரியில் இருந்து, வேறு ஊர்களில் இருந்து, உடுப்பட்டியில் இருந்து மக்கள் பஸ்ஸிலும் போவார்கள், நடந்தும் போவார்கள், சைக்கிளும் போவார். யாரும் போய் வீட்டில் போய் சொல்லுவதில்லை நீங்கள் விரவணம் உங்களுக்கு ஆக்கள் சேர வேணும் என்று ஒரு தரம் போய் சொல்லுவதில்லை. அந்த போராட்டம் வந்து யாழ்ப்பாணம் முழுக்க நடந்ததோ? யாழ்ப்பாணம் அல்ல, வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும். அதாவது யாழ்ப்பாணம், அப்போ கிளிநொச்சியில் கச்சேரி இல்லை, மன்னார், பொமனியா, முல்லைத்தீவும் இல்லை அப்போ கச்சேரி, திருவோணமலை, மட்டக்களப்பு. அப்போ திருவோணமலை மட்டக்களப்பில் அங்கே முஸ்லீம் மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டார்கள். சிங்கள முதலாளிமார் இவர்களுக்கு சட்ட மறுப்பு செய்தவர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கி இருக்கிறார்கள். இது வரலாறு. சிங்கள முதலாளிமார் ஏனென்னா அவருடைய போராட்டம் சந்தையில் ஆரம்பித்த போராட்டம் நியாயமானது. அதை பற்றி இப்போ அண்மையிலே ஒரு நூல் வெளியிட இருக்கிறது, பழைய நூல். அந்த நூல்லே அதெல்லாம் பெருமன்ற நினைக்கிறோம். அதை பற்றி 56ஆம் ஆண்டு ஒன்றப்பட்ட தாய்ச்சிங்கள சட்டம் என்று சொல்லி சொல்கிற சட்டத்தை, அதாவது அவர்கள் அமுல் நடத்த முடியாமல் இழுபட்டு கொண்டு தான் வந்தது. இது 60ஆம் ஆண்டு ஸ்ரீமா பண்டாரநாயக்கா வந்த பொழுது அவருக்கு உதவியாக ஃபீலிக்ஸ் பண்டாரநாயக்கா என்பவர் அவருடைய பொது நிர்வாக அமைச்சராகவும் ஒரு முக்கியமான அவருடைய மருமகன் முறையானவர். அவர் ஒரு 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 சட்டத்தரணி, அதாவது சட்டவாதம் செய்யக்கூடிய ஆளுமை உள்ளவர். அவர் இது எல்லாவற்றையும் உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று இவருக்கு சொல்லி அதை செய்கிறதுக்கு தலைப்பட்டான். இங்கே அதுக்கான உத்தரவுகளை பிறப்பித்து விட்டான். அந்த உத்தரவுகளை நீக்க கோரித்தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பிறகு காலப்போக்கிலே அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் போராட்டம் நடந்து கொண்டு போன பொழுது பிறகு தபால் சேவையை இவர்கள் ஆரம்பித்தார்கள். தபால் பட்டுவாடா செய்கிறது, அதாவது எங்களுடைய தமிழ் மக்களை நிர்வகிக்கிறதுக்கு அதுக்கான முத்திரைகளை வெளியிட்டார்கள். அந்த முத்திரைகள் எல்லாம் இப்பொழுது உலக முத்திரை சேகரிப்பாளர்களாக மிகப்பெரிய விலைக்கு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறதை நான் அறிகிறேன். அதே போல் ஒரு கட்டத்தில் பிறகு தமிழ் மக்களுடைய காணிகளை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் காணி கச்சேரி என்று சொல்வார்கள், லேண்ட் கச்சேரி. அந்த காணி கச்சேரியை நடத்துவதற்கு இவர் காணியாளர் ஆக இவர் நியமிக்கப்படுறார். சந்தைகள்வா அவர்கள் நியமிக்கப்படுறார் கட்சியால். அப்போ அவர் அதுக்கான ஒரு அலுவலகத்தை அங்கே போட்டு காணி கச்சேரி நடத்துவதற்காக மக்களை கேட்கிறார், உங்களுக்கு காணி தேவையானாக்கள் உங்களை விண்ணப்பத்தை கொண்டு வரணும். அவர் இருந்து அந்த முதல் அந்த காணிகளை கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டார். அங்கே ஒன்றும் செய்ய முடியாத இந்த கட்டத்தில் ஃபீலிக்ஸ் பண்டாரநாயக்கா இந்த சட்ட மறுப்பை நிறுத்துறதுக்கு மிலிட்ரியை போட்டு ஆக்களை அடித்து துரத்துறது தான் என்ற ஒரு வழியை கையாண்டு அதற்கு முதல் தொண்டமானை அனுப்பி இங்கே வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பித்தவர்கள் இந்த சமரச பேச்சுவார்த்தையை அவர் நடத்த தேவையில்லை என்று ஃபீலிக்ஸ் பண்டாரநாயக்கா அவனுடைய ஆலோசனையின் பேரில் மிலிட்ரியை ஒரு பெரிய அதாவது தொடருந்து சொல்கிறது என்ன ட்ரெயின் தொடருந்து மூலம் அவர்கள் ஒரு ட்ரெயின் லோட் ஆஃப் மிலிட்ரியை இங்கே அனுப்பி அவர்கள் எல்லாம் இங்கே எல்லாரையும் அடித்து துரத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் என்ன செய்வது, இவர்கள் வரப்போகிறார்கள் என்பதை அறிந்த அமுதலிங்கம் அவர்கள் தந்தைக்கு சொல்கிறார், இப்படி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், என்ன செய்வோம் அப்படின்னு. நாங்கள் எதிர்த்து நின்று நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். தந்தை சொன்னார், இந்த மக்கள் எல்லோரும் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள், ஆனபடியாக இவருடைய உயிரை நான் பணியம் வைக்கிறாது, ஆனபடியாக இந்த போராட்டத்தை நாங்கள் இதோட நிறுத்துவோம். இப்படி பலதனம் நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் மகாத்மா காந்திக்கு ஏற்பட்டது தானே. அதாவது 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 இரும்பு குண்டுல போய் தலையை போட்டு விட மோதையிலாதானே. இரும்பு குண்டு அதில் போய் தலையை போட்டு மோதுறது விவாகமானதல்ல. அப்போ அப்படி போராட்டத்தை நிறுத்தி விட்டார். ஆனால் மிச்சமாக இருந்தவர்களே அவர்கள் அடித்து துன்புறுத்தி விட்டார்கள். அங்கே நின்றவர்கள் போனவர்கள் எல்லாம் மற்ற தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள்.
தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு பனாகுட மிலிட்ரி கேம்புக்கு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். இன்க்ளூடிங் மங்கியாக்காவும் அப்படி அவருடைய கணவரோட அவரும் சிறை வைக்கப்பட்டார். பல மாதங்கள் அவர்கள் சிறையில். எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவருடைய மனைவியாரும் மனைவியாரும் தந்தை அவரை மாத்திரம் வீட்டு காவலில் வைத்தார்கள். இப்போ வீட்டு காவலில் வைத்த பொழுது அவர் சொன்னார், இல்லை நானும் அங்கே போகத்தான் வேணுமென்று அவர் விட அப்படியாக இருந்தார். அப்போ அதுக்கு இவர்கள் எல்லாரும் ஆலோசனை உங்களுடைய உடல்நிலை அதுக்கு போதுமானதாக இல்லை, அதனுபடியாக நீங்கள் வீட்டில் இருக்கணும்னா அவருடைய உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய இக்கட்டான நிலைக்கு வந்து விட்டார். அந்த கட்டத்திலே இவருக்கு அதாவது சினிமா பண்டாரநாயக்கா தன்னுடைய ஒரு வைத்திய நிபுணரை அங்கே அனுப்பி இவரை பரிசோதிக்க சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இவர் இங்கிலாந்துக்கு போய் இவர் அறுவை சிகிச்சை செய்ய வேணும், மூளை அறுவை சிகிச்சை செய்தால் தான் இவர் தப்புவார், அல்லது தப்ப முடியாது. அப்படி என்ன நோய் வந்திருந்தவர்? பார்க்கின்சன் டிசீஸில் இருந்து ஏற்பட்ட இது. பார்க்கின்சன் டிசீஸ் மிக முத்திவிட்டது, வேறு மோசமான நிலைக்கு அவருடைய செயலிழக்க துவங்கி விட்டது. அப்போ அந்த இதுக்கு அவருடைய அதுக்குரிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தயாரித்து வேற இங்கிலாந்துக்கு அனுப்புகிற முயற்சியில் அவர்கள் எடுக்கிறார்கள். அதற்கு இவர் மறுப்பு தெரிவிக்கிறார், நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் சொல்லி. பின்னர் இவருடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய சில வைத்திய நிபுணர்கள் போய் இவருக்கு ஆலோசனை சொல்லி, யார் போகிறாலும் பங்கு இடத்து தான் போகணும் போலீஸ்கிட்ட போய் ஆலோசனை சொல்லி அவரை ஏதோ விதமாக அவரை அனுப்ப ஏற்பாடு செய்தார்கள். அப்போ அது சம்பந்தமான அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ஸை சைன் பண்ணுறதுக்கு பாதுகாப்பு அமைச்சருடைய நிரந்தர செயலாளர் இருந்த என்கியூ டேஸ் அவரும் ஸ்ரீபாபுடைய சொந்தக்காரன் தான். அவர் நேரடியாக வந்து தான் அந்த பேப்பர்ஸை கையெழுத்து வாங்கி இவருக்கு போகிற ஏற்பாடு செய்கிறார். அப்போ இப்போ முதலாவது இவர் போகிற இடம் யூகேக்கு அந்த நேரம் கட்டுநாயக ஏர்போர்ட் இல்லை, ரத்மலானி ஏர்போர்ட்டில் இருந்தால் இவர் வலிக்கிற வேணும். அப்போ ரத்மலானி ஏர்போர்ட்டுக்கு இவர் போலீஸ் பாதுகாவலோட தான் போகிறார். அந்த படம் தான் இதில் இருக்கிற படம். இதில் ஒரு படம் இருக்கு. சரி சரி. பின்னர் அவர் இங்கிலாந்து போய் வந்தவர், சிகிச்சைக்காக இங்கிலாந்து போய் வந்தவர். இங்கிலாந்து போனால் அந்த நேரத்தில் பலர் இவரோட கதைக்கு இதை பற்றி எடுக்க முற்பட்டார் நிருபர்கள். அவர் யாருக்கும் பேட்டி கொடுக்க முடியாது. நான் அப்படியான ஒரு இதில் கையெழுத்து போட்டு விட்டு வாரேன், அதாவது போய் பெருந்தனைக்கும் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி கதைக்க மாட்டேன். அவர் அதை இலங்கையால் கொடுக்கப்பட்டதோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த யாருக்கும் அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்ல மாட்டேன் என்ற அழுத்தம் இலங்கை அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு கொடுத்து தான் அந்த கண்டிஷன்ல தான் இவரை போறது ஒரு நிபந்தனை தான் இவரை சிகிச்சைக்காக அனுப்பியிருக்கிறார், முன் நிபந்தனைகள். சரி சரி. அப்போ அவர் பிறகு லண்டன்ல போய் லண்டன்ல இருந்து இதை ஆப்ரேஷன் செய்து இப்போ கடல் கப்பல் மூலம்தான் அவர் வாரார். டாக்டருடைய ஆலோசனைப்படி கடல் கப்பலில் தான் அவர் வாரார். ஏனென்றால் அதில் போனால் தான் அவருடைய சுகத்துக்கு நல்லதாண்டு. அவர் பிறகும் அவர் அரசியல் கிடைக்காமலே இருந்தார். அப்படி அதை அந்த சொல்லக்கூடிய விடயங்கள் எத்தனை ஆண்டு நடந்தது? அது எல்லாம் நடந்தது 61ஆம் ஆண்டு. 61. சரி. தந்தை செல்வா பற்றி கதைக்க வேண்டும் சொன்னால் நிறைய விஷயங்களை கதைக்கலாம். நிறைவாக ஒரு கேள்வி, நான் அறிந்த வகையிலே தந்தை செல்வாருடைய அந்த இறுதிச் சடங்கிலே குறைந்தபட்சம் 3 லட்சம் மக்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த எண்ணிக்கை 5 லட்சம் வரை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அது பற்றி நீங்கள் அறிந்த விடயங்களை சொல்லுங்கள். அது அந்த 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 மரண சடங்கு நடக்கும் பொழுது நாங்கள் உடனடியாக கொழும்பிலிருந்து வந்து விட்டோம். அப்போ நாங்கள் இங்கே நேரடியாக நன்றி இதுகளோட ஈடுபட்டு கடைசி வரைக்கும் அவருடைய ஊர்வலத்திலே எல்லாத்திலையும் கலந்து கொண்டாங்க. அவருடைய ஊர்வலம் தெல்லிப்பளைய இந்த வீட்டில் இருந்து ஆரம்பமாகி, அதாவது சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் அந்த இறுதி சடங்கு நடந்த வீடும் இந்த வீடு தான். இந்த வீடு தான். இங்கிருந்து அந்த ஊர்வலம் வந்தது. அப்போ அங்கே போய் அங்கே அதாவது யூனியன் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச்சில் தான் அவருடைய ஆராதனை. அது முடிஞ்சு அந்த ஊர்வலம் காலையில் வழிகிட்ட ஊர்வலம் பொழுதுபட்டது யாழ்ப்பாணம் செய்கிறேன் வெள்ளி ரதம். ஏனென்றால் வெள்ளி ரதம் ஒன்று செய்து கண்டு உருவாக்கப்பட்டு மக்களால் உருவாக்கப்பட்டு அதில் கொண்டு வந்தது. அது அந்த ஊர்வலம் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போய் சேர பொழுதுபட்டு இரவா போச்சு.
ஏனென்றால் ரோட்டு அதாவது வீதியின் இரு மருங்கிலும் மக்கள் அவ்வளவு நிறைவாக கூடி இந்த வீட்டில இருந்து அந்த யாழ்ப்பாணத்தில் வரைக்கும் மக்களோ அதை பற்றி எங்களுடைய இப்ப ஆளுநராக இருக்கிற வீரராம் அவர்கள் அது தான் ஒரு இளைஞனாக இருந்ததை பார்த்ததை பற்றி எனக்கு இப்போ சொல்லுவார். ஏனென்றால் அங்கே 1977ஆம் ஆண்டு அதாவது நாங்கள் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு நடந்து போறதே கஷ்டமா இருந்தேன்னு சொல்லி நடந்து போறதே கஷ்டமா இருந்தேன்னு சொல்லுவார். அதாவது வாகனங்கள் போகலாம் மட்டும் நான் நினைக்க இல்லை, நடந்து போறதே கஷ்டமா இருந்தது. எப்படி இப்படி இவ்வளவு மக்கள் இருந்தார்கள்னு எனக்கு தெரிய இல்லை. மற்றது அதில் நாங்கள் போன பொழுது பார்த்தோம் வீதியின் இரு மரங்களில் நின்ற மக்கள், விசேஷமாக பெண்கள் அவ சாரையாக விம்மி விம்மி அழுதார்கள். அதை காணல, அது அப்படி ஒரு காட்சியை. இப்போ உறவினர் இறந்தால் கூட அப்படி அழுதார்களோ தெரியாது, அப்படி அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்களும் அழுதார்கள். உண்மை சொல்லப்போனால் ஒருவருடைய வாழ்ந்த வாழ்க்கை வந்து அவருடைய அந்த இறுதிச் சடங்கை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே உண்மையில ஒரு பாக்கியம் செய்தவராகத்தான் தந்தை செல்வா அவர்கள் இருக்கின்றார். இருப்பினும் இன்னும் ஒரு கேள்வி, தந்தை செல்வா ஆரம்பித்த தமிழரசு கட்சி தற்போதைய சூழ்நிலையிலே சில விரும்பத்தகாத விடயங்களோடு நகர்ந்து செல்வதை அண்மை காலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி, தந்தை செல்வா அவர்களுடைய பழகியவர் என்ற ரீதியில தற்போது இந்த அரசியல் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து இந்த தமிழரசு கட்சி வெளிவந்து மீண்டும் ஒரு புது யுகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது இந்த யுத்தம் ஏற்பட்ட பிறகு மக்களுடைய விழுமியங்கள் அழிக்கப்பட்டு விட்டன, வரலாறும் மறைக்கப்பட்டு விட்டது, விழுமியங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. அதனால் ஏற்பட்ட தாக்கம்தான் அது யுத்த சூழ்நிலையிலே அப்படி வாரது இயல்பு என்று தான் சொல்ல வேணும். அது இரண்டாம் யுத்தம் நடக்கும் பொழுது இதை பற்றி கதைச்சு கொள்ள மாட்டார்கள். அந்த நிலையிலிருந்து நாங்கள் மீள வேணுமாக இருந்தால் நாங்கள் முதலாவது ஒரு கட்சியிலே ஒரு ஒழுக்கத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த ஒழுக்கம் கொண்டு வந்து நாங்கள் அப்படி சொன்னால் நாங்கள் இல்லை அவர் அப்படி இப்படி என்று சொல்கிறத விட்டுட்டு, அதாவது ஒரு மதிக்கப்பட வேணும். அடுத்தது உண்மையை பேச வேணும், மதிக்க வேணும். எங்களுடைய சிந்தனையில் தெளிவை கொண்டு வர வேணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் பழையபடி தமிழரசு கட்சியை அந்த நிலைக்கு கொண்டு வரலாம். மற்றது இப்போ எங்களுடைய தந்தை செல்வாவோ அல்லது அவரை போன்ற அடுத்த தலைவர்கள் அண்ணன் அமிர்தலிங்கம், டாக்டர் நாகநாதன், பன்னியசிங்கம், ராசமாணிக்கம், ராதவரோயம், அழகோன், இப்படி VN நவரட்னம், தர்மலிங்கம் போன்ற இந்த தலைவர்களுடைய வரலாறுகளையும் நாங்கள் அறிய வேணும். அறியாமல் இருக்கிறது தான் அது ஒரு பெரிய ஒரு துப்பாக்கியம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றது எங்களுக்கு தெரிய வேணும். இப்போ உதாரணமாக தர்மலிங்கம் எல்லாம் அவர் ஒரு பெரிய ஒரு நிலைச்சுவாந்தார் தர்மலிங்கம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்டவர் அவர் மிக எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார். அதாவது சுண்ணாம் சந்தியில் நிற்பார், அதில் ஒரு பிளேட்டியை வாங்கி குடிச்சிட்டு அதில் நிற்பார். அதில் நிற்க ஜனங்கள் எல்லாம் போய் அவரை கண்டு கேட்டால் அவர் அந்த அலுவல்களை செய்து கொடுப்பார். அப்படி தலைவர்களையும் காணல. அதாவது மக்கள் தலைவர் மக்களோடு ஒன்று நிற்கணும். மற்றது இப்போ அமுதலிங்க மன்னன் எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய வாகனத்தில், அவர் பெரிய கார் ஒன்றிலும் ஓடி திரியல, சாதாரணமான ஒரு வாகனத்தினால் ஓடி திரிஞ்சவர். இப்போ மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர், இப்போ எதிர்கட்சி தலைவர்னா அவருக்கு முன்னுக்கு 10 கார், பின்னுக்கு 10 கார், 40-50 பொடி காட்டு, அப்படி ஒன்றும் இல்லை தானே. 40-50 எல்லாம் ரணில் விக்ரமசிங்க இருந்த பொழுது அவருக்கு 100க்கும் மேலே பொடிக்கார். ராஜபக்சாவுக்கும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க. அமுதலிங்கத்துக்கு அவருக்கு ஒரே ஒரு போலீஸ்காரன் இருப்பார். அவர்கிட்ட ஒரு வேலை செய்யாத ஒரு பிஸ்டல் இருந்தார், கரல் காட்டின பிஸ்டல், ஒன்றும் செய்யலாம். அப்போ அவர் போகும்பொழுது மக்களால் கூடி நின்று கையை காட்டினா உடனே நின்றுடுவார். உங்களுடைய கூட்டுப்படி தற்போது கட்சியில் உள்ளவர்கள் இந்த கட்சியினுடைய தொன்மைகளை, பழைய வரலாறுகளை நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். தலைவர்கள் பற்றிய அறிதல்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்க சொல்கிறீங்க. அறிதல் இல்லை, இவர்களுக்கு விளங்க இல்லை என்னன்னு சொல்லி இவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது அவரங்களை கண்டுட்டு தெரியாம மாதிரி போறதுதான் தலைவர் என்ற மாதிரி நினைக்க துவங்கிட்டார்கள். அப்படி நினைக்கக்கூடாது.
மற்றது இப்போ பதவி சண்டையும் கொஞ்சம் இருக்குது. பதவி சண்டை, அதாவது எனக்கு நாமினேஷன் வேணும், எனக்கு இந்த அதாவது இந்த அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த விகிதாசார பிரதித்துவம் வந்து இவர்களை மோத வச்சுட்டது, அதுவும் ஒரு காரணம். முந்தி தொகுதி ரீதியாக தான் போட்டிட்டார்கள். தொகுதி ரீதியாக ஒரு ஒரு ஒருவருக்கு ஒருவர் சண்டை இடுவதில்லை, சண்டை வாரம் இல்லை. இப்போ விகிதாசார வண்டியா மற்றது இந்த விகிதாச்சாரத்தில் அவர் பெறக்கூடாது, நான் மட்டும்தான் பெறணுமெண்டா போட்டி வந்துட்டதல்லோ. அப்போ அதாவது நான் வாரதுக்குரிய வாக்குகளை சேகரிக்க வேணும், அவருக்கு வாக்கு பெறாமல் இருக்கிறதுக்குரிய வேலையை செய்ய வேணும். அது ஒரு பெரிய இது வந்து சிங்கள நாட்டில் இதே மாதிரியான நிலை தான் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாக இந்த விகிதாச்சாரத்தை பற்றி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அது ஒரு துப்பாக்கியம். அதுக்கு மேலான எங்களுக்கே நாங்கள் சில சில அழிவுகளை நாங்கள் தேடிக்கொண்டோம். அந்த தேடிக்கொண்ட அழிவுகளில் இருந்து நாங்கள் மீளவோம். ஆமாம், நிச்சயமாக உங்களுடைய அந்த வழிகாட்டல்கள் தற்போது கட்சியிலே அங்கம் வகிக்கக்கூடிய இளைய உறுப்பினர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரையிலும் எனக்காக இந்த செவ்வியை வழங்கியதுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றிகள். இந்த நுங்கு நாடு என்ற இந்த 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 யூடியூப் தளத்தில் இந்த பேட்டியை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து அதை தந்தை செல்வானுடைய இந்த சரித்திரபூர்வமான ஒரு இல்லம், சரித்திர பிரசித்தி பெற்ற இல்லம், தந்தை செல்வா இல்லம், அதோட இந்த புனித இல்லத்திலே வந்து இந்த பேட்டியை எடுத்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய சார்பில் நன்றியை கூறுகின்றேன். வணக்கம்.